திடீர் மரணங்களை பல சலஃபுகள் வெறுத்தார்கள். திடீர் மரணம் என்பது ஒரு மோசமானதல்ல. திடீர் மரணம் என்பது மார்க்க ரீதியாக மோசமானதல்ல. ஆனால் அவங்க வெறுத்தாங்க. எதன் காரணமாக என்றால் அதிலே உறவுகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதும் செய்ய முடியாது, தனக்கு செய்ய வேண்டிய சில மறுமை கடமைகளையும் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் அதில் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்பதில் அவர்கள் வெறுத்தார்கள். அதனால் தான் சொன்னாங்க மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணம், அஹ்தத்து அஸ்ஃபின், கோபப்புடி அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, பல சலபுகள் சொன்னார்கள். கோபப்புடி என்று சொன்னதுக்கான காரணம் அதுக்கு குர்ஆன் சுன்னால் ஆதாரம் அல்ல, சூழ்நிலை வைத்து அவர்கள் சொன்னது. அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்றை எதெல்லாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக நம்ம செய்ய வேண்டுமோ அந்த சந்தர்ப்பங்கள் அங்க என்ன செஞ்சிருது, இல்லாம போய் விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், எனது தாய் திடீர்னு மரணிச்சிட்டான், எந்த இதுவும் இல்லை. அதனால அவங்க வசியத்து செஞ்சிருந்தால், சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா வசியத்து செஞ்சிருப்பாங்க. அதனால நான் அவங்களுக்காக என்ன செய்ய என்று கேட்டார்கள். வரலாற்றை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே திடீர் மரணம் மோசமானதல்ல, ஆனால் பல நல்ல சந்தர்ப்பங்களை அதை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். அபூபக்கர் எல்லாம் கேட்கிறாங்க, எந்த நாள் இதுன்னு கேட்கிறாங்க. அந்த காய்ச்சல்ல இருந்து கொண்டு இது எந்த நாள்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க இது வந்து திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹ் எப்ப மரணிச்சாங்கன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திங்கட்கிழமை என்றாங்க. அர்ஜு ஃபீமா பைனி வ பைனல் லைல்னாங்க. இந்த நேரத்திலிருந்து இரவு கடை நான் மரணிச்சிடணும், அடுத்தது மகரிபுக்கு முன்னால நான் என்ன செஞ்சிடணும், நான் மரணித்து விட வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது மரணம் வரப்போகுது, மரணத்தை கேட்கல அவர், மரணம் வரப்பொழுது அந்த மரணம் எனக்கு எந்த நாள் அமையணும், இந்த இப்ப இருக்கிற நேரத்துக்கும் இரவுக்கும் இடையில என்ன செஞ்சிடணும், அமைந்து விட வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் மரணிச்ச நாளே நான் என்ன செஞ்சிடணும், மரணித்து விட வேண்டும். திங்கட்கிழமை மரணித்தால் சிறப்பு என்று எங்கேயும் குர்ஆன் சுன்னால இல்லை. திங்கட்கிழமை மரணத்துக்கு என்று தனியான சிறப்பும் இல்லை. ஆனால் மஹப்பத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க இருந்த அந்த நட்பு உறவு, இதன் காரணமாக மரணிக்கின்ற நாள் திங்கட்கிழமையாக அமைய வேண்டும். ஆனா மகரிபுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், மரணித்து விட வேண்டும் என்றாங்க. இரவுக்கும் இந்த பகலுக்கும் இடையில நான் என்ன, இந்த நேரத்துக்கு இடையில நான் மரணித்து விட வேண்டும். ஆனா இரவாகும் வரைக்கும் மரணிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவாகும் வரைக்கும் மரணிக்கவில்லை. அந்த இரவுல தான் அவங்க என்ன செய்றாங்க, அதாவது நாள் கடந்துட்டு, திங்கட்கிழமை கடந்து இரவு வந்த பின்னால், செவ்வாய்க்கிழமை இரவுனா முந்தி இரவு, அந்த நாள்ல நம்ம வெள்ளி இரவுனா என்ன சொல்லுவோம், வியாழக்கிழமை நைட்டு சொல்லுவோமே, அந்த மாதிரி திங்கட்கிழமையுடைய இரவு, அடுத்த நாள் செவ்வாய்னா அந்த நாள்ல என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அடுத்த நாள் தான் என்ன செய்தார்கள், அடக்கப்பட்டார்கள். அடுத்த நாள் இரவு நெருங்குகின்ற பொழுது என்ன செய்தார்கள், அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முந்தின நாள்ல நான் அர்ஜூ ஃபீமா பைனி வ பைனல் லைல, இன்றைய இரவுக்கும் இதுக்கிடையே நான் மரணிக்கணும்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செயல்பாட பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்ல நீங்க எத்தனை துணியில கஃபன் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார்கள் 3 துணியில நம்ம என்ன செஞ்சோம், கஃபன் செய்தோம். ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, அதில் தலைப்பாகவும் இருக்கவில்லை, குத்ராவும் இருக்கவில்லை, அதே போல என்ன, அதாவது எந்த விதமான சட்டை போன்ற அமைப்பிலும் அது இருக்கவில்லை, வெறும் துணியில என்ன செஞ்சோம், கஃபன் செய்தோம். அப்படியா, நான் மரணித்தால் என்னை நீங்கள் 3 துணியில என்ன செய்ய, கஃபன் செய்யுங்கள். மேலுள்ள துணியை பார்க்கிறார், ஒரு துணி ஒன்று இருக்குது, அதுல வந்து ஜஃபரான் குங்குமம் என்ன செஞ்சிருக்கு, பற்றிக்குது, குங்கும அடையாளங்கள் பற்றிக்குது. குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஆண்களுக்கு தடை என்ற கருத்து தான் என்ன செய்றாங்க, சொல்கிறார்கள். காரணம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயதஸஃபர ரிஜால், ஆண்கள் குங்குமம் பூசுவதை நபியவர்கள் தடுத்தார்கள் என்று வருது. காரணம், குங்குமத்தில் அடையாளமும் விழும், வாசமும் என்ன செய்யும், வரும். அடையாளம் விழும், வாசமும் வரும். அடையாளம் என்றது பெண்களுக்குரியது, ஒரு வாசத்துடைய அடையாளமாக அது பெண்களுக்கு தான் என்ன செய்யணும், வரணும். அது ஆண்கள் பூசுவதை வெறுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த தடை வந்து சிலர் வந்து அடையாளம் இல்லாம வெறும் வாசம் பூசினா பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், தடை என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக செஞ்சுக்கிறாங்க. அந்த துணியில வந்து அதாவது குங்குமத்துடைய அடையாளத்தை கண்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது கழுவுங்கன்றாங்க. இது என்ன செய்ய, கழுவுங்க. இதையும் இன்ன 2 துணிகளிலும் என்னை கஃபன் செய்யுங்கள் என்றாங்க. இந்த துணியை கழுவ சொன்னாங்க தானே, அது பழைய துணி தானே. ஆயிஷா நாங்க சொல்றாங்க, இது வந்து ஒரு பழைய துணி, இது ஒரு பழைய துணி என்று. அந்த நேரத்தில் அபூபக்கர் எல்லாம் சொன்னாங்க, புதியது வாழுகின்றவருக்கு தான் பொருத்தம், மரணிக்கின்ற எனக்கு என்ன பொருத்தம் இல்லை. நாங்க இந்த கஃபன் போடுவதெல்லாம் வடிகின்ற சீலுக்காகத்தான் என்று சொன்னார்கள். மரணத்திற்கு பின்னால் வடிகின்ற சீலுக்காகத்தான் இந்த கஃபன் போடப்படுதே தவிர புதியதை நீங்க என்ன செய்ய, வாழுகின்றவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், பழையதுல என்ன செய்ய, கஃபன் இடுங்கள் அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே மாதிரி ஆசைப்படுகிறார்கள், இரவுல மரணிக்கிறார்கள். கடைசி நேரத்து பேச்செல்லாம் தீனோடு கலந்த அழகான
மார்க்க உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பதட்டம் இல்லாத, உலகத்தை பெறுகிறேன் என்கின்ற உணர்வில்லாத, நாளை வரை நான் மிஞ்சக்கூடாது என்கின்ற ஆசைகளோடு உள்ள மரணம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு நாளை மரணிக்கிறேன் என்று தெரிகிற நேரத்தில் அவர் உறவோடு எப்படி தனது செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், தனது செயல்பாட்டுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முன்மாதிரியான ஒரு நபராக யார் இருக்கிறார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று, நாம் மரணிப்பதற்கு முன்னால் நாம் மரணிக்க போகிறோம் என்கின்ற செய்தி நமக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கு முன்னாலோ நான் சொன்ன அடையாளங்கள் மூலம் தெரிந்து கொள்வது. அதை அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் இந்த 4 குலஃபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். நினைச்சு பாருங்க, அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். இந்த 4 பேருக்குமே அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தான். நான் இதுல மரணிப்பேன், இதுல என்ன செய்வேன்? மரணிப்பேன். அந்த மரணம் இறை பொருத்தத்துடைய மரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருந்தார்கள். இதுல ஒரு 3வது கட்டம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால், நோய்கள் இந்த போன்ற அதாவது அசம்பாவிதங்கள் மூலம் எங்களது அழிவை புரிந்து கொள்வதோடு வஹீயின் மூலமும் தங்களது அழிவை என்ன செய்தார்கள்? புரிந்து, அதாவது தங்க நாள் எந்த நாளில் நான் மரணிப்பேன் என்பது வஹீயின் மூலம் தெரிஞ்சால் அது அடுத்த கட்டமா இல்லையா? உலக ரீதியான அடையாளங்கள் மூலம் தெரிந்து கொள்வது ஒன்று, வஹீயின் மூலம் நான் மரணிப்பதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை ஒருவர் புரிந்து கொண்டால் அது இன்னொரு பெரிய ஒரு நியமத்தா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ஹதீஸ் ரீதியாக பார்க்கிற நேரத்தில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகின்ற செய்திகள்ல இது ஒரு தரத்தில் என்ன செய்யலாம், நம்ம நோக்கலாம். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நோய்வாய்ப்படுகிறார்கள். இப்ப பக்கத்திலே இருக்கக்கூடிய தோழர் சொல்லுகிறார், நீங்க திடீரென மரணித்து விடுவதை நான் அஞ்சுகிறேன், திடீரென மரணித்து விடுவதை நான் அஞ்சுகிறேன் அப்படி என்று சொல்றாரு. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல, இங்க விழுகின்ற அடியின் மூலம் வடுகின்ற ரத்தம் என் தாடிகளை நலைக்கின்ற வரைக்கும் நான் மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார். எப்படி சொன்னாங்க? இந்த விழுகின்ற அடியின் மூலம் வடுகின்ற இரத்தம் என் தாடிகளை நலைக்கின்ற வரைக்கும் நான் மரணிக்க மாட்டேன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்த மரணத்தை எப்படி அடையாளப்படுத்தி விளங்கி வச்சிருந்தார் பாருங்க. அடையாளப்படுத்தி விளங்கி வைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஃபஜ்ர் தொழுகைக்கு அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு வராங்க. ஹவாரிஜிகளில் ஒருவர், 3 ஹவாரிஜிகள், ஒன்று அம்ர் இப்னு ஆஸ், இரண்டாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரையும் கொல்ல திட்டமிட்டார்கள். 3 பேரையும் கொல்ல திட்டமிட்டார்கள். அந்த திட்டமிட்டதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? பாதிக்கப்பட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகின்ற நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு வெளியே வைத்து என்ன செய்கிறார்கள்? பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஒரு முஃமினுடைய செயல்பாட்டில் அப்ப மரணம் என்பது இறைவன் மாத்திரம் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் சில பொழுதுகளில் இந்த உலக அடையாளங்கள் எங்களுக்கு மரணத்தை என்ன செய்ய தரும்? சொல்லி தரும். நம்ம திடீரென மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நமது உறவுகள் திடீரென மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது, அல்லது வஹீயின் மூலம் எங்களுக்கு என்ன, அதாவது ஒரு அடையாளம், இந்த நபர் இந்த நேரத்தில் இப்படி மரணிப்பார் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போல ஒரு சிலருக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம். 4வதாக அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உறவுகளோடு நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் நம்மளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி.